பாஜக மற்றும் திமுக தேர்தல் பத்திரம் மூலமாக பல கோடி ரூபாயை லஞ்சமாக பெற்றுள்ளதாக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் விமர்சனம் செய்துள்ளார். திண்டுக்கல் தொகுதிக்குட்பட்ட பஞ்சம்பட்டி ஊராட்சி பகுதியில் SDPI வேட்பாளர் முகமது முபாரக்கை ஆதரித்து முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன், நத்தம் விஸ்வநாதன் ஆகியோர் தீவிர தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டனர். இந்நிகழ்வில் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சிகளின் சார்பில் வேட்பாளருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. வாக்கு சேகரிப்பின் போது பேசிய திண்டுக்கல் சீனிவாசன், பிரதமர் மோடி விமான கட்டணம், ரயில் கட்டணம் உள்ளிட்டவற்றை உயர்த்தி மோசமான ஆட்சியை நடத்தி கொண்டிருப்பதாக குற்றம் சாட்டினார். மேலும் நீட் தேர்வை ரத்து செய்வதாக கூறிய திமுக இதுவரை அதற்கான முயற்சியை எடுக்கவில்லை எனவும் அவர் விமர்சனம் செய்தார். இதையடுத்து பாஜக தேர்தல் பத்திரத்தின் மூலமாக 6500 கோடி ரூபாயும் திமுக சுமார் 600 கோடி ரூபாயும் அளவுக்கு லஞ்சம் பெற்றதாகவும் திண்டுக்கல் சீனிவாசன் குற்றம் சாட்டினார். தேர்தல் நிதினு சொல்லி 6500 கோடி ரூபாய் ரகசியமாக கரைபடாத கருத்துக்கு சொந்தக்காரர் லஞ்சம் வாங்காதுன்னு சொல்ற நரேந்திர மோடி BJP கட்சி லஞ்சம் வாங்கியிருக்கு. அதே போலவே மார்டின் என்கிற லாட்டரி அதிபரிடம் திமுக லஞ்சம் வாங்கி அவர் 650 கோடி கொள்ளையடிச்சு நாங்களும் மகாத்மா காந்திக்கிறாங்க. நம்ம ஏசுநாதர் ஐயாட்டதான் சொல்லி இவங்களுக்கெல்லாம் நல்ல தீர்ப்பு கொடுக்குன்னு சொல்லி நம்ம வேண்டிக்கணும். நீங்களும் நீதிபதிகளா இருக்கின்ற நீங்கள் தான் இதுக்கு நல்ல தீர்ப்பு தரணும்.